அப்பா சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது, ஜென்ரலா சொல்லிடுவாங்க. நமக்கு இஸ்லாம் கிடைத்ததே அப்பா மூலமாக தான். நமக்கு குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்று தெரிந்ததே அப்பா மூலமாக தான். நமக்கு சுன்னத்தே முஅக்கதா, தராவி சுன்னத்தே முஅக்கதா என்று தெரிஞ்சதும் அப்பா மூலமாக தான். அப்பா சொல்றதே கேட்க கூடாதுன்னு சொல்லி இல்ல. நாம ஹஜ்ஜில 2 ஆடை போட சொல்றோம்னு சொன்னா, நீ வருஷம் ஃபுல்லா நான் பணக்காரன், நான் காஸ்ட்லி ஷர்ட் போடுவேன், அவன் ஏழை, அவன் சரவணா ஸ்டோர்ல வாங்கி ஷர்ட் போடுவான்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்த. ஆனா ஹஜ்ஜுக்கு வந்ததுக்கு பிறகு எல்லாமே ஹபர்ல கஃன் போட்டு தான் இருக்க போறோம்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் அல்லாஹ் தாலா அந்த ஆடை அணிய சொல்றானே தவிர, மற்றபடி எந்த ஒரு வணக்கமும் இஸ்லாத்துல மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடிய வணக்கம் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ் நாம இருக்கிறோம். இது போதை, இது குரூப்பிசம் உடைய ஒரு போதை இருக்கு. அந்த போதையை யூஸ் பண்ணிட்டு அவன் செட்டில் ஆயிட்டான் வாழ்க்கையில. நாம செட்டில் ஆக மாட்டோம். அவன் குரூப்பிசம் உண்டாக்கி அவன் கோடி கணக்குல சம்பாதிச்சுட்டான். முஸ்லிம்களை பிரிச்சு பிரிச்சு ஜமாத்தா 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 ஆக்கிட்டான். அப்போ ஒண்ணு குரூப்பிசம் உடைய போதை இருக்கக்கூடாது. தீனுக்காக செய்யணுமே தவிர தன்னுடைய ஜமாத்துக்காக வேலை செய்யக்கூடாது. மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் 21வது சூர அம்பியா நேற்று ஆரம்பித்து இருந்தோம். இன்று அது முடித்தோம். பிறகு 22வது சூர ஹஜ் முழுமையாக ஓதி முடித்தோம். பிறகு 23வது சூர நூர் முழுமையாக ஓதி முடித்தோம். பிறகு 24வது சூரத்து நூர் ஆரம்பித்துள்ளோம். சூரத்துல் அன்பியால அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அன்பியா என்றால் பல நபிமார்களுடைய சம்பவங்கள் வரலாறுகள் வந்தது. அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு வரலாறு அல்லாஹ் தாலா கூறுகின்றான், وَلَقَدْ آتَيْنَا إِبْرَاهِيمَ رُشْدَهُ مِنْ قَبْلُ وَكُنَّا بِهِ عَالِمِينَ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் முன்பே நேர்வழியை காண்பித்து விட்டோம். ஏனென்றால் அவருடன் இருந்தவர்கள் எல்லாமே ஷிர்க் செய்கிறவங்க, சிலை வணக்கம் செய்கின்றவர்கள். ஆனால் ஆரம்பத்திலிருந்து தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இது தவறு என்று. إِذْ قَالَ لِأَبِيهِ وَقَوْمِهِ مَا هَذِهِ التَّمَاثِيلُ الَّتِي أَنْتُمْ لَهَا عَاكِفُونَ. இந்த சிலைகள் என்ன இது, நீங்க அதுக்கு முன்னால் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க வணங்கிட்டு இருக்கீங்களே, இது என்ன இதுன்னு கேட்டாரு அவருடைய தந்தை இடத்துல. இவர் அவருடைய தந்தையா இல்ல சித்தப்பாவா, கருத்து வேறுபாடு இருக்கு. முஃபஸ்ஸிரீன்கள் சொன்னாங்க இல்ல அவர் தந்தை தான், அவருடைய தந்தை ஆசர். சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க இல்ல அவருடைய தந்தை தாரஸ். ஆசர் என்கின்றவர் அவர்தான் சித்தப்பா, ஆனா அவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை வளர்த்தாரு. சித்தப்பாக்கு அபு என்று சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தன்னுடைய பெரியப்பா அபு தாலிப் அவர்களுக்கு அபு என்று சொன்னாரு. நான் அந்த கருத்தின்படி இருக்கின்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சித்தப்பா. அப்பா என்று சொன்னா கூட தப்பு இல்லை, ஏன்னா அது கூட சொல்றவங்க இருக்காங்க, சித்தப்பா என்று சொல்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். கேட்டாங்க என்ன இது சிலைகளை நீங்க வணங்குறீங்களே? அவங்க பதில் என்னன்னு சொன்னாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கணும்ல. இல்லப்பா இந்த மாதிரி எழுதி இருக்கு, கடவுள் சொல்லி இருக்கான், நான் தான் இந்த சிலை என்று. இல்ல, காலு அவர்கள் சொன்னாங்க வஜத்னா அபாஅனா லஹா ஆபிதீன். எங்களுடைய முன்னோர்கள், என்னுடைய தந்தை, பாட்டனார்கள் எல்லாமே இப்படிதான் வணங்கிட்டு இருந்தாங்க, அதனால வணங்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு அத்தாட்சி இல்லை இது கடவுள் என்று, சுத்தமா இல்லை. அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, நாம பண்றோம். இந்த விஷயம் சொன்ன உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாம சொல்லுவோம் இல்ல, எனக்கு தராவி தொழுகை இருக்குன்னு சொல்லி யார் சொல்லி கொடுத்தாங்க? என்னுடைய அப்பா. எனக்கு குர்ஆன்ல 30 ஜூஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னவர் யாரு? என்னுடைய அப்பா. எனக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தவர் யாரு? என்னுடைய அப்பா. சில லூசுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது, ஜென்ரலா சொல்லிடுவாங்க. நமக்கு இஸ்லாம் கிடைத்ததே அப்பா மூலமாக தான். நமக்கு குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்று தெரிந்ததே அப்பா மூலமாக தான். நமக்கு சுன்னத்தே முஅக்கதா, தராவி சுன்னத்தே முஅக்கதா என்று தெரிஞ்சதும் அப்பா மூலமாக தான். அப்பா சொல்றதே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இல்ல, அப்பா அல்லாஹ்வும் அவருடைய தூதர் சொன்னதுக்கு எதிராக சொன்னாதான் எடுக்கக்கூடாது தவிர அப்பாவுடைய பேச்சு எப்பவுமே கேட்கணும். சில பைத்தியங்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்க எதுக்கு பண்றீங்க? எங்க அப்பா பண்ணிட்டு இருந்தாரு, எங்க அப்பா என்னை விட நல்ல முத்தகி, அவருடைய அப்பா அவரை விட நல்ல முத்தகி. அப்போ நாம நம்ம அப்பாவுடைய பேச்சு கேட்போம், பாட்டனாருடைய பேச்சு கேட்போம்.
இது எப்போன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கு எதிராக அப்பா பேசுற நேரத்துல கூட அப்பா பேசிதான் கேட்போம்னு சொல்லக்கூடாது. கேட்கறது இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இது எப்படி கடவுளா இருக்க முடியும்? கேட்கறது இல்லை. ஒரு நாள் அவங்க அவங்களுடைய ஒரு பெரிய பெருநாள் இருந்தது, கொண்டாடுறதுக்காக போனாங்க, திருவிழா. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னாங்க, நீங்களும் வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, இல்லை எனக்கு நோய் வர மாதிரி இருக்கு, நான் வரலை, நீங்க போயிட்டு வாங்க. அவங்க போனதுக்கு பிறகு வந்தாரு. ஃபஜஅலஹும் ஜுஸாஸன் இல்லா கபீரா. ஒரு பெரியவன், அடிக்கடி நான் வார்த்தை, ஒரு பெரியவனை விட்டு மற்ற எல்லா சிறியவங்களை எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா, எல்லாத்துக்கும் ஒடிச்சிட்டார். தன் டன் கோடாரி எடுத்து டன் 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 ஒடிச்சிட்டார். ஒடிச்சு நாம அந்த பொறுப்பு அவருக்கு, அவர் நபி, அவர் ஷிர்கை முடிக்கணும்னு அவருடைய பொறுப்பு, நம்முடைய பொறுப்பு இல்லை. அப்புறமா அந்த கோடாரியை எடுத்து பெரியவனுடைய கழுத்துல மாட்டிட்டாரு. திரும்பி வந்தாங்க, மன் ஃபால ஹாதா பி ஆலிஹத்தினா, எங்களுடைய கடவுள்களுக்கு யார் இந்த மாதிரி பண்ணி விட்டான்? இன்னஹு லமின பாலிமீன், வெறும் அநியாயக்காரன் தான் இப்படி பண்ணியிருப்பான். ஹாலு சொன்னாங்க, ஃபதைன், ஒரு வாலிபர் இருக்கார், எதுக்குருஹும், இவங்களுக்கு அகெயின்ஸ்டா குறைவா பேசிட்டு இருக்காரு, அவருடைய பேரு இப்ராஹிம், கூப்பிட்டுட்டு வாங்க. கூப்பிட்டுட்டு வந்தாங்க. ஹாலு அன்த ஃபால்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிம் எங்களுடைய கடவுள்களுக்கு இந்த மாதிரி சொல்றது, வார்த்தை பாருங்க, எங்களுடைய கடவுள்களுக்கு இந்த மாதிரி செஞ்சது நீயா? காலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா, இந்த மூத்தவர் இருக்கிறாரே, பெரியவர், இவர் பண்ணாரு. பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா ஃபஸ்அலூஹும் இன் கானூ யன்திகூன். இப்போ இவங்க உடைஞ்சு இருக்காங்கல்ல, இவங்கள்ட்ட கேளுங்க, இவன் தான் பண்ணானான்னு சொல்லி. இப்போ இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இது சொன்னது பொய்யா? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, இந்த பேச்சு என்னன்னு சொன்னா, இவர் துராப் பை ஃபுல்லா அழகா எழுதுறார், நல்லா அழகா எழுதினார். அவரை தவிர வேற யாருமே இல்லைங்க. இல்லை, அவர் பள்ளிவாசல்ல இருக்கிறாருங்க, பள்ளிவாசல் இருக்கிறாரு, நல்லா பள்ளிவாசல் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டாரு. அவர் மட்டும் தான் இருக்கார் பள்ளிவாசல்ல, வேற யாருமே வரல. இன்னொருத்தர் வர்றாரு, குலாப் பை வர்றாரு, கேட்டாரு, துராப் யார் பண்ணாங்க இது? அப்போ அவருக்கு என்ன வரும்? நீங்க பண்ணீங்க சொன்ன அர்த்தம் என்ன? நான் தானே இருக்கேன், நான் தானே பண்ணுவேன், இல்லைன்னா நீங்களா பண்ண போறீங்க? புரியுதா? அது ஒரு சொல்ற வகை. அது நான் தான் இங்க இருக்கிறேன், அப்போ நான் இல்லைன்னா யார், இவன் பண்ணியிருப்பானான்னு சொல்லி கேட்டாரு. அது பொய் இல்லை. சிலர் சொல்றாங்க, அவங்களுக்கு புரிய வைப்பதற்காக அத்தனை சிறியவர்களை உடைக்கின்ற வரைக்கும் பெரியவர் பார்த்துட்டு இருப்பாரா? பெரியவர் மூத்தவர் இருக்கிற நேரத்துல சின்னவங்களுக்கு யாராவது கையை வச்சா மூத்தவர் விடுவாரா? அப்போ மூத்தவர் தான் பண்ணியிருப்பாரு. திடீர்னு கோவம் வந்திருக்கும், எல்லாத்துக்கும் உடைச்சிருப்பாரு. சொன்ன உடனே ஃபரஜாவு இலா அன்ஃபுஸிஹிம், தன்னுடைய உள்ளங்களை பக்கம் திரும்பினார்கள், யோசித்தார்கள். ஃபகாலு இன்னக்கும் அன்துமுத் ஸாலிமூன், ஆமா நாம அநியாயக்காரர்கள் தான். இது ஒடிஞ்சு படுத்துட்டு இருக்கு, அது அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு கழுத்துல மாட்டிக்கிட்டு. அப்போ இது கடவுளா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி நடந்து இருக்காது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் அறிவு கொடுத்து இருக்கான்னு சொன்னா அந்த அறிவு தெரிஞ்சிரும், இது தவறு இது தவறு சொல்லி தெரிஞ்சிடும் எல்லா நேரத்துல. சும்மா நுகிசு அலா ருஹூசின், பின்ன தலை கீழே மண்ணுல போய் படுத்து இல்ல பழி வாங்கணும். அவர்கிட்ட போய் சொன்னாங்க, லகத் அலிம்த மா ஹாஉலாஇ யன்திகூன், இதெல்லாம் பேசாது தெரியும்ல, என்ன அவர்கிட்ட போய் கேட்க சொல்ற? அப்போ கால ஃபதஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக்கும் ஷையன் வலா யதுர்ருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் தராது, எந்த ஒரு தீங்கு தராதவற்றையா நீங்க வணங்கிட்டு இருக்கீங்க? உஃபில் லகும், உங்களுடைய நாசமா போட்டும் உங்களுடைய புத்தி. சொன்ன உடனே கோவம் வந்துச்சு. மன்னர்கிட்ட போய் சொன்னாங்க. அந்த மன்னர் யாரு? நம்ரூத். எப்பவுமே பாருங்க, அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு கீழ் மனிதர்கள் இருந்தார்கள் என்றால் எந்த ஒரு நம்ரூதும் மனிதர்களுக்கு மேல் ஆட்சியாளராக வர முடியாது. யசீத் வர்றதுக்கு பார்த்தான், ஆனா இஸ்லாமிய ஆட்சி பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து இது வரைக்கும் அநியாயக்கார மன்னரா வரலாம், ஆனா
மக்கள் எல்லாமே சேர்ந்து அவனுக்கு நல்லவன் என்று பார்த்ததே இல்லை. ஏன்? இவங்களுக்கு முன்னாலே அல்லாஹ்வுடைய சிஸ்டம் இருக்கு, அல்லாஹ்வுடைய சட்டங்கள் இருக்கு. அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட்டாதான் ஒரு அநியாயக்காரனை மக்கள் மன்னராக ஏற்றுக்கொள்வாங்க. அறிவுள்ளவங்களுக்கு சொன்னது போதும், புரிஞ்சிரும். புரியுதாங்க? அதே நீங்க ஹஜ்ஜுக்கு சொல்லி பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் சயின்டிபிக்கலா நம்ம சொல்லுவோம் அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி. ஏன் நம்ம ஹஜ்ஜில் 2 ஆடை போட சொல்றோம்னு சொன்னா, நீ வருஷம் ஃபுல்லா நான் பணக்காரன், நான் காஸ்ட்லி ஷர்ட் போடுவேன், அவன் ஏழை, அவன் சரவணா ஸ்டோர்ல வாங்கி ஷர்ட் போடுவான்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்த. ஆனா ஹஜ்ஜுக்கு வந்ததுக்கு பிறகு எல்லாமே ஹபர்ல கஃபன் போட்டு தான் இருக்க போறோம்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் அல்லாஹ் தாலா அந்த ஆடை அணிய சொல்றானே தவிர மற்றபடி எந்த ஒரு வணக்கமும் இஸ்லாத்துல மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடிய வணக்கம் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ் நாம இருக்கிறோம். புரியுதா? அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டா பைத்தியத்தனமான வேலை செய்வோம். தர்கால போய் மொட்டை அடிப்போம். இருக்கா? புதுசா இருக்கு. லூசா நீ தர்கால போய் மொட்டை அடிக்கிற? ஜியாரத் தானே பண்ணிட்டு வரணும். 40 வருஷம் முன்னால யாராவது போய் மொட்டை அடிச்சாங்களா? ஜியாரத் தானே பண்ணாங்க. ஜியாரத்துடைய வழி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுப்பாங்களா? அங்கே உட்கார்ந்து இருக்கிறவன் சொல்லி கொடுப்பானா? ரசூலுல்லாஹ் தானே சொல்லி கொடுப்பாங்க. பெண்கள் போவாங்க, அந்த இது இருக்குல்ல, இது ஒரு ஆணு கிட்ட போய் நம்ம என்கிட்ட வர்றாங்களா, நான் ஒரு ஹசரத்தா இருக்கேன், என்கிட்ட பெண்கள் எல்லாம் இப்படி தலையை காமிக்கிறாங்களா? இல்ல பண்ணா நீங்க எனக்கு எடுத்து தூக்கி வீசிடுவீங்க, நீ ஹசரத்தான்னு சொல்லி கேட்பீங்க. ஏன்னா நான் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கீழே இருக்கிறேன். எந்த ஒரு தவறு செய்து நான் சொல்ல முடியாது இது கூடும் சொல்லி, ஏன்னா அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கீழே நான் இருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் சரியா இருக்கிறேனோ நீங்க எனக்கு ஏற்றுக்கொள்வீர்கள். கொஞ்சம் தவறு பண்ணா கூட தூக்கி வீசிடுவீங்க, ஏன்னா அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கீழே இருக்கிறேன். ஆனா அவன் தர்கால உட்காந்து டூன்னு பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, அவன் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு வெளியில போயிருக்கான். பெண்கள் அந்நிய பெண்கள் இல்ல, தேவையா அது? ஆயிஷா நாயகி அப்படியா ஜியாரத் செஞ்சாங்க? புரியுதா இல்லையா? அங்க நான் ஜியாரத்துக்கு போறவன் எது நான் சொல்ல வர்றது என்ன, திடீர்னு வருது வாயிலிருந்து. நான் சொல்ற வர்றது என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கீழே இருக்கிற வரைக்கும் யாராலையும் உங்களை ஏமாற்ற முடியாது. மேலும் நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலும் மடத்தனம் தெரியாது. இப்ப தராவி தொழுதோம், யாராவது சொல்லுங்க இது மடத்தனம் சொல்லி இல்ல. ஜியாரத்துக்கு போறோம், ஹபர் கிட்ட ஜியாரத் பண்ணிட்டு இருக்கோம், இந்தாங்க நீங்க ஹபர்ட்ட போய் நிக்கிறீங்களே, அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்ன? இறந்து போனவங்களுடன் நம்முடைய தொடர்பு இருந்தா அப்போதான் அப்பாவுடைய ஜியாரத் பண்ற நேரத்துல நமக்கு ஞாபகம் வரும், அப்பாவுடைய பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க கூட நாம நல்ல முறையில நடந்துக்கணும்னு சொல்லி. ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதாவது ஒரு ஹிக்மத் இருக்கு. சரி வாங்க, அப்ப அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு வெளியில வந்தோன்னு சொன்னா ஏஜென்ட்டுங்க நடுவுல வந்துருவாங்க. அந்த ஏஜென்ட்டுங்க உங்களுக்கு கண்ணு மூடி நம்ப சொல்லுவாங்க, கண்ணு மூடி நம்ப சொல்லுவாங்க. கண்ணு மூடி நம்ப சொன்ன உடனே தெரிஞ்சுக்கங்க அங்க டேஞ்சர் இருக்குன்னு சொல்லி. நம்முடைய புத்தி என்னன்னு தெரியுமா? ஹதீஸ்ல இருக்கு சட்டம் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னா காதுல கூட வாங்க மாட்டோம். அடிச்சுட்டு வருவான் ஒருத்தன், அவன்கிட்ட போய் உட்காந்துருவாங்க. பயான்ல உட்கார சொன்னா உட்கார மாட்டாங்க தெரியுமா? சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க. அவனுக்கு எப்பாவது பார்த்திருக்கீங்களா பள்ளிவாசல்ல? அவனுக்கு எப்பாவது ஜும்மால ஈதுலயாவது பார்த்திருக்கீங்களா? நான் சொல்றேன், யாரு தெரியுமா? தாயரேவாலே. அவன் ஏதாவது ஒரு பள்ளியில அவங்க தொழுறது பார்த்திருக்கீங்களா? தொழுகை தொழுணும், ஆனா நான் தொழுல, இது பெரிய குற்றம். எனக்கு தொழுக தேவை இல்லை, நான் அந்த அந்தஸ்தை அடைந்தித்தேன்னு சொல்றது குஃபுர், காஃபிர். காஃபிரை உட்கார வச்சு ஃபாத்திஹா ஓதுறோம். மேலே வாங்க சுன்னத்து சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னா வரமாட்டோம் இல்லை, ஆனா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்போம். அப்போ இவங்க இந்த சிலைகள் வணங்கிட்டு இருந்ததின் காரணமாக நம்ரூதுக்கு ஆட்சி செய்யறது எளிதாகி விட்டது. அதே அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டத்துக்கு கீழ் வந்தால் எந்த ஒரு நம்ரூதும் மன்னராக வர முடியாது.
இப்ப கூட இருக்காங்க, சவுதியோட மன்னன் இருக்கான், துபாயோட மன்னன் இருக்கான். ஆனா அவன் தவறு செஞ்சா தவறு என்று சொல்றார்கள் முஸ்லிம்கள். அவன் செய்யறதெல்லாம் கரெக்ட்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்? அல்லாஹுக்கு முன்னால நாம இருக்கிறோம். புரிஞ்சிச்சா? இப்ப நம்ருது கோவம் வந்துச்சு. அப்படியா, பெரிய பாடம் சொல்லி கொடுக்கணும். ஹர்ரிஹூஹு, இவரை எரிச்சு விடுங்க சொல்லி தப்சீருடைய கிதாப்ல வந்து ஒரு பெரிய அறை கட்டினா. அதனுடைய நீளம் 80 முள்ளங்கை அளவு, அதனுடைய அகலம் வந்து 40. பெரிய எடுத்து பல நாட்கள் அதுல தீ எரிச்சாங்க. நல்லா சூடாக்குனாங்க. அந்த நேரத்துல பல்லி இருக்குல்ல, இந்த பல்லி மட்டும் வந்து, ஹதீஸ் இது, பல்லி மட்டும் வந்து அந்த தீயை வந்து அதிகமாக்கிச்சு. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல்லியை பார்த்த உடனே அழிங்கன்னு சொல்லி. நல்ல தீ எரிக்கப்பட்டுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மின்ஜினிக் சொல்லியிருக்கோம். தமிழ்ல கவன் என்று சொல்லுவாங்க. மின்ஜினிக் சொன்னா கல்லு, ஒரு 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 ஆயுதம் இருக்கும், அதுல கல்லு வச்சு அந்த கல்லு தூக்கி அடிப்பாங்க. கேட்டபல்ட். அது அந்த மின்ஜினிக்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உட்கார வச்சுட்டாங்க. முன்னால நான் ஜியாரத் செய்றவன், தப்பா கணக்கு போடாதீங்க, நான் ஜியாரத் செய்றவன். ஆனா அதுல புதுசா பிஸ்னஸ் செய்யறவங்களுக்கு எதிராக நான் பேசிட்டே தான் இருப்பேன். அந்த தேங்காய்க்கு பச்சை துணி கட்டிட்டு இது பண்ணிட்டு ஏமாறாதீங்க. எது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தோ அது வரைக்கும் இருந்துருங்க. உருசுன்னு சொல்லி தூக்கத்தை எல்லாம் கெடுத்துட்டு டம் 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 அடிச்சுட்டு போனா என்னுடைய நபி சொன்ன மார்க்கத்துல யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லைங்க. என் நபி சொன்ன மார்க்கத்துல யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லைங்க. இதுதான் என் நபியோடைய மார்க்கம். டம் 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 அடிச்சுட்டு போனா நீங்க பாருங்களேன், கொஞ்சம் கண்ணு மூடக்கூடாதீங்க, அது தப்பு. அது 11 மணிக்கு ஹார்ட் பேஷண்ட் எல்லாம் இருப்பாங்க, தேவையா அது? போறவன் ஒருத்தன் கூட நல்லவன் இருக்கான பாருங்க. அதுல சரி, மனசுல ஏதோ வருது, பேசிட்டு இருக்கேன். நான் ஜியாரத் செய்யறவங்க என்ன ஹஜ்ரத் யார் இவன் சொல்லல, சுன்னத்து படி என்ன இருக்கிறதோ அதை செய்வேன். நான் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நான் செய்வேன், நல்லவங்க சொன்ன மாதிரி நான் செய்வேன். புரியுதா? சரி, இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேலே இருக்காங்க. தண்ணீருடைய மலக்கு வர்றார், வந்து சொல்றாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனுமதி கொடுங்க, தண்ணி எடுத்துட்டு வந்து போட்டுடுறேன். தேவையில்லை, என்னுடைய அல்லாஹ் எனக்கு போதுமானவன். காற்றுடைய மலக்கு வர்றார், காற்றால் அந்த தீயை நான் வந்து பறக்க வச்சிடுறேன். தேவையில்லை, அல்லாஹ் தேவை போதுமானவன். ஜிப்ரைல் வந்தார், ஏதாவது தேவை இருக்கா? உங்களிடத்தில் என்னுடைய தேவை என்ன? குர்துபியில வருது, குர்துபியில இந்த வரலாறு வருது. அப்போ துவா செய்யுங்க. அவர் சொன்னாரு, என்னுடைய நிலைமை என்னுடைய படைத்த ஆளுபவனுக்கு தெரியும், அது எனக்கு போதும். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அவன் போதுமானவன். எடுத்து உள்ள போடுறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா நெருப்பை கட்டளை இடுகின்றான். யானாரு, நெருப்பே, கூனி ஆகிவிடு, பர்தன் குளிர்ச்சியாக ஆகிவிடு, வசலாமன் தீங்கு தராத நிம்மதி தரக்கூடியதாக ஆகிவிடு. அப்போ நெருப்பு வந்து பூஞ்சோலையாக மாறல, பூத்தோட்டமாக மாறல, நெருப்பு நெருப்பாக தான் இருந்துச்சு. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா அது பூத்தோட்டமா மாறிச்சு. நெருப்பு நெருப்பாக தான் இருந்தது. அந்த நெருப்புல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 7 நாட்கள் இருந்தாங்க. அந்த நெருப்பு எரிக்கல அவருக்கு. மேலும் அந்த நெருப்பு வந்து சிலர் சொல்றாங்க உலகத்தில இருந்த எல்லா நெருப்பு வந்து அந்த நேரத்துல அந்த எரிக்கின்ற திறமையை விட்டுச்சு. ஏன்னா கட்டளை நமக்கு வந்துச்சுன்னு சொல்லி 7 நாட்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதுல இருந்தாங்க. அவங்க பண்ணது என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றது தவறு, நம்முடைய தெய்வங்களுக்கு எதிராக பேசினாரு, அதனால அவருக்கு இந்த தண்டனைன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக செஞ்சாங்க. மாறாக என்ன நடந்துச்சு? இப்ராஹிமுடைய கடவுள் தான் காப்பாற்றுகின்றவன். இந்த நேரத்தில் ஒரு கேள்வி வரும் சில பேருக்கு, ஏங்க அந்த சிலைகள்கிட்ட கேட்டா கேட்கறது இல்லை, நாம கூட அல்லாட்ட கேட்கிறோம், கிடைக்கிறது இல்லையேன்னு சொல்லி சில பேர் சில நேரத்துல கடவுளை நம்பாதவங்க பேசுவாங்க. ஆனா 1,24,000 ஏற தாழ நபிமார்கள்
எப்போ எல்லாமே அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சோ, உங்க இறைவன் கேட்கிறானான்னு சொல்லி இறைவன் இடத்தில் கேட்டார்கள், இறைவன் அவங்களுக்கு பதில் சொன்னான். இந்த ஒரு காட்சி கூட இருக்கு. அவனுடைய இதே உடைச்சாங்க, அவனால எதுவுமே பண்ண முடியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கஷ்டம் வர்ற நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கடவுள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை உதவி செய்கின்ற காட்சியை அவங்க கண்ணால் பார்த்தாங்க. பல தடவை நடந்திருக்கு. விவாதத்துல உங்க கடவுளை நீங்க கூப்பிடுங்கன்னு சொன்ன கூப்பிட்ட உடனே நடந்திருக்கு. பெரும்பாலான நேரங்கள்ல அல்லாஹ்ட்ட கேட்டு கிடைக்கலன்னு சொல்லி ஒரு முஸ்லிமும் சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல நமக்கு தாமதம் ஆயிருக்குமே தவிர உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு மோமினும் சொல்லுவாங்க, ஆமாங்க நான் கேட்டு பல விஷயங்கள் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிதான் எல்லா மோமின்கள் சொல்லுவாங்க. ஆகையினால் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, நான் இந்த கூட்டம், நான் இந்த ஜமாத்து, நான் இப்படிதான் சிந்திக்கணும்னு சொல்லி செய்யக்கூடாது. அங்கேதான் கண்ணு மூடப்படுது. உண்மை எப்படி இருக்குன்னு சொன்னா, உண்மை நூர் ஒளி. நூர் தெள்ள தெளிவா இருக்கும். இப்போ இந்த என்ன கலர் சொன்னா எல்லோ, என்ன பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஒயிட், இது என்ன பிரவுன். யார் தொழு வச்சாங்க? வித்தர் ஜுபேர் ஹசரத். தெரியுது இல்ல? ஒருத்தர் என்ன பண்றாரு, என்ன கலருங்க தெரியலங்க, வெளிச்சம் தெளிவா தான் இருக்கு. நாம நான் இந்த ஜமாத் நான் இப்படிதான் சிந்திக்கணும்னு சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா கண்கள் மூடப்படுகின்றன. அது எப்பவுமே பண்ணாதீங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. உண்மையுடன் நான் இருப்பேன். அழுது எல்லா இடத்துல கேளுங்க, இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், சிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம். தெளிவா தெரியும், இது கரெக்ட், இது தப்பு, இது கரெக்ட், இது தப்பு, இது பலவீனமான ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளலாம், இது பலவீனமான ஹதீஸ், இதுக்கு எதிராக செய்யான ஹதீஸ் இருக்கு, அதனால இது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லாமே தெளிவா இருக்கும். ஒண்ணு இது போதை, இது குரூப்பிசம் உடைய ஒரு போதை இருக்கு. அந்த போதையை யூஸ் பண்ணிட்டு அவன் செட்டில் ஆயிட்டான் வாழ்க்கையில. நாம செட்டில் ஆக மாட்டோம். வாடகை வீட்டில் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நாம செட்டில் ஆகுறதுக்காக நாம பேசல, நாம உண்மை பேசணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அப்போ அவன் குரூப்பிசம் உண்டாக்கி அவன் கோடி கணக்குல சம்பாதிச்சுட்டான். முஸ்லிம்களை பிரிச்சு ஜமாத்தா ஆக்கிட்டான். அப்போ ஒண்ணு குரூப்பிசம் உடைய போதை இருக்கக்கூடாது. தீனுக்காக செய்யணுமே தவிர தன்னுடைய ஜமாத்துக்காக வேலை செய்யக்கூடாது. மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க. போக போக என்ன சொன்ன, ஜமாத்துக்காக சொல்லி வேலை. என்னுடைய ஜமாத்து, என்னுடைய கழகம், என்னுடைய கூட்டம் எல்லாமே தீனுக்காக, அந்த தீனுக்கு எதிராக போனா அது எந்த ஜமாத்து இருந்தாலும் சரி, எந்த கூட்டம் இருந்தாலும் சரி, எந்த கழகம் இருந்தாலும் சரி, நான் தூக்கி வீசிடுவேன். நான் தீன் மேல இருப்பேன். இந்த குரூப்பிசமுடைய போதை வரக்கூடாது. ரெண்டாவது, பிடிவாதம் இருக்கக்கூடாது. நான் நினைக்கிறது தான் கரெக்ட்னு சொல்லி இருக்கக்கூடாது. குரானையும் ஹதீஸையும் இல்லாமல் யோசிச்சு பாருங்க. நாம எடுக்கிற முடிவுகள் 50% தப்பா முடிவு எடுப்போம். என்னுடைய பர்சனல் கருத்து 90% நான் தப்பா முடிவு எடுப்பேன். குரானையும் ஹதீஸை விட்டு நம்ம ஏதாவது முடிவு எடுத்தா அது தப்பா தான் ஆகும். ஆகையினால் சொல்ல விரும்புறது என்னவென்றால், அல்லாஹ் எப்பவுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இமாம் மெஹதி வருகின்ற வரை எப்பவுமே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய சட்டங்கள் மனிதர்களுக்கு முன்னால் எப்பவுமே இருக்கும். மனிதர்கள் அந்த சட்டங்களை போல் நடந்துட்டு போனா எவராலையும் ஏமாற்ற முடியாது. அந்த ஏமாற்றக்காரர்களை வைத்து எந்த ஒரு அநியாயக்காரன் நமக்கு மன்னராக வர முடியாது. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.